ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். எத்தனையோ நன்மைகளை வாரி கொடுக்கக்கூடியவன் இராமன். சீதையோட சேர்ந்த ராமனை பற்றினோமானால் இவ்வாழ்க்கையிலாகட்டும், மேலே உயர்ந்த கதியை பெறுவதிலாகட்டும், இரண்டிலுமே பெருமானும் பிராட்டியும் நமக்கு அருள் புரிகிறார்கள். ஸ்ரீராமனுடைய திருநாமம் அனைத்து நன்மைகளையும் நல்கும். எப்படி ராமனுக்கு ராமநாமமோ அதப்போல கண்ணனுக்கு கோபால நாமம், கோபால மந்திரம். இன்னது நமக்கு வேணுமானால் கண்ணனிடத்தில் வேண்ட வேண்டும், வேறொன்று நமக்கு வேணுமானால் ராமனிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேணும். நமக்கு புத்திரப்பேறு வேண்டுமானால் வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பேறு வேண்டுமானால் ராம மந்திரத்தை சொல்லி ராமனை பூசிக்க வேண்டும் என்றும், நிறைய செல்வம் வேண்டுமானால் கோபால மந்திரத்தை சொல்லி கண்ணனை பூசிக்க வேண்டும் என்றும் ஒரு மரபுண்டு. ஆனால் இதை நினைத்தாலே வியப்பாக இருக்கும். ராமன் பிறந்ததோ 60,000 ஆண்டுகள் கழித்து, ராமனுக்கு லவகுஷர்கள் பிறந்ததோ கல்யாணமாகி 1000 ஆண்டுகள் பொறுத்து. ஆனால் நமக்கு புத்திர பாக்கியத்துக்கு ராமனைத்தான் வேண்ட வேணும். அதே கண்ணன் 8 குழந்தைகள், அண்ணன் தம்பிகள். அதோடு இல்லாமல் அவருக்கு பிறந்த குழந்தைகளும் எண்ணிறந்தவர்கள். இத்தனை இருந்தும் குழந்தை பேறு வேணுமானால் கண்ணனிடத்தே போகாமல் ராமனிடத்தே தான் வர வேண்டும். ஆனால் செல்வம் வேண்டுமானால் கண்ணனை பிரார்த்திக்கிறோம். அவனோ இடைப்பிள்ளையாய் பால், மோர், தயிர் ஆகியவற்றையே செல்வமாக கொண்டு வாழ்ந்தவன். பெரும் பணக்காரன் அல்லன். ஆனாலும் அவனைத்தான் செல்வத்துக்கு வேண்ட வேணுமாம். இதெல்லாத்தையும் நாம மனத்தில் கொண்டு ராமன் நமக்கு குழந்தை பேறு கொடுக்கிறார் என்றால், நாம எந்த கோயிலுக்கு போனாலும் சந்தான கோபாலன், சந்தான கிருஷ்ணன் என்றுதானே நாம் சேவித்திருக்கிறோம். எங்கேயாவது சந்தான ராமனை சேவிக்கலாமா? அந்த திருநாமத்தோடே சந்தான ராமசுவாமியாக நீடாமங்கலத்தில் ராமர் கோயில் உள்ளது. மன்னார்குடியிலிருந்து கும்பகோணம் போகும் மார்க்கத்தில் 13வது கிலோமீட்டரில் நீடாமங்கலம் உள்ளது. இதற்கு பழைய காலத்தில் யமுனாம்பாள்புரம் என்று பெயர் இருந்தது. யமுனாம்பாள் ஒரு ராணி. அவள் முயற்சி எடுத்து இந்த திருக்கோயிலை உருவாக்கினாள். பின்னால் 1761ஆம் ஆண்டு பிரதாபசிம்ஹ ராஜா அவர் இதை மறுபடியும் ஸ்தாபித்து கோட்டை கொத்தளங்களோடே விமான கோபுரங்களோடே கட்டுவித்தார். முத்துசுவாமி தீட்சிதர் இந்த பெருமானை பற்றி தன் உள்ளத்தால் நினைத்தே பாடியிருக்கிறாள் என்று கூறலாம். இந்த க்ஷேத்திரத்துக்கு சாகேத க்ஷேத்திரம் என்னும் ஒரு பெயர் உண்டு. இந்த புண்ணிய க்ஷேத்திரம் வெண்ணாறு என்னும் நதிக்கருகிலே உள்ளது. வெண்ணாறு பார்க்கவே அழகுற விளங்குகிறாள். சலசலத்து ஓடிவரும் தண்ணீர், இங்கும் அங்கும் பாயும் நீர்வாழ் ஜந்துக்கள். இந்த வெண்ணாற்றங்கரையில் சற்றே தள்ளி சாகேத புஷ்கரணி, திரையரங்க விமானம். இங்கேதான் ஆச்சரியமா பெருமான் கோயில் கொண்டுள்ளார். இந்த க்ஷேத்திரத்து பெருமான் சந்தான ராமசுவாமி. பிள்ளை வரம் வேண்டுபவர்களெல்லாம்
இங்கு வந்து பெருமானிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார்கள். வாசல்லேருந்து கோவிலை சேவிக்கிறோம். இந்த கோயிலில் இருக்கும் தேர் அழகுற விளங்குகிறது. ராமாயணம் முழுவதும், ஸ்ரீ கிருஷ்ண கதை முழுவதும் இந்த தேரில் மரச்சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. ஒரு தேர் என்றாலே கீழே ஒரு நிலை, அடுத்து 2, 3, 4, 5, 6, 7, அதற்கு மேலே 7, 6, 5, 4, 3, 2, 1. தத்தா ரதபந்தம் என்று சொல்லுவார்கள். இந்த தேரில் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய கதை முழுவதும், கண்ணனுடைய சரித்திரமெல்லாம் வடிக்கப்பட்டுள்ளது. அசைசைந்து தேர் ஓடும். தேரை காண வரும் மக்கள் அனைவரும் ராமனுடைய கதையை தேரிலேயே தரிசிக்கலாம். தேருக்குள்ளும் மேலும் ராமனையே தரிசித்துக் கொள்ளலாம். இனி கோயிலுக்குள் செல்வோம். அதற்குள் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தின் 11வது சர்க்கத்தை பார்ப்போம். வாலியை கொல்ல சூளுரைத்தான் ராமன். ஆனால் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை. வாலியினுடைய பல பராக்கத்தை அறிந்தவன் சுக்கிரீவன். ஆகவே அவன் வாலியின் பழைய கதையை ராமனிடத்தில் எடுத்து கூறி, அவனை லேசாக எடை போடாதே ராமா, வாலி பலிஷ்டன், மிகுந்த திறமசாலி. அவனை எதிர்ப்பு ஜெயிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அவனை பற்றி கூறுகிறேன் கேள். 11வது சர்க்கம் வாலியனுடைய பலத்தை பற்றி சுக்ரீவன் ராமனுக்கு எடுத்துரைக்கும் சர்க்கம். ராமஸ்ய வசனம் ஸ்ருத்வா ஹர்ஷ பௌருஷ வர்தனம் சுக்ரீவ பூஜையாஞ்சக்ரே ராகவம் பிரசசம்சச வாலினஹ பௌருஷம் யத்யச்ச வீர்யம் திருதிஷ்சயா தன் மமைகமனா ஸ்ருத்வா விதத்ஸ யதனந்தரம். என் வார்த்தையால் வாலியின் பெருமகளை கேள்றாமா. உன் பெருமையை குறைத்து எடை போடுவதற்காக நான் கூறவில்லை. ஆனால் எதிரினுடைய பலத்தை ஒழுங்காக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த தயார் நிலையில் சண்டைக்கு போபவன்தான் நல்ல திட்டமிட்ட வீரன். ஆகையால் தான் உனக்கு எடுத்து சொல்லுகிறேன். வாலி மாலை பொழுதில் சந்தியாவந்தனம் செய்கிறார், காலை பொழுதில் சந்தியாவந்தனம் செய்கிறார். அப்போது தண்ணீரை கைகளில் எடுத்து வாரி அர்க்யப்பிரதானம் பண்ண வேண்டும். அதற்காக அவன் தெற்கு கடலிலிருந்து வடக்கே ஹிமாச்சலத்துக்கு தாவி பார்த்திருக்கிறேன். மேற்கு கடலிலிருந்து கிழக்கு கடற்கரைக்கு தாவி பார்த்திருக்கிறேன். ஒரு மாலை பொழுதுக்கும் காலை பொழுதுக்கும் மேற்கு கோடியிலிருந்து கிழக்குக்கும் தெற்கு கோடியிலிருந்து வடக்குக்கும் ஒரே தாவலில் போகக்கூடிய வல்லமை படைத்தவன் வாலி. வாலினா தரசா பக்னா பலம் பிரதயதாத்மனா மகிஷோ துந்துபிர் நாம கைலாச சிகர பிரபா. நான் இந்த ரிஷமூக மலையில் ஒளிந்திருந்தேன். இங்கு மட்டும் வாலி வரமாட்டான்னு கூறினேன். ஞாபகம் இருக்கிறதா ராமா? ஏன் வாலி இங்கே மாட்டான்? துந்துபி என்னும் எருமை வடிவத்தில் இருந்த ஒரு பெரும் அசுரன். அவனை அழித்து தன் காலால் தூக்கி வீசினான். கிஷ்கிந்தை வாசலிலிருந்து இதோ நான் இருக்கும் இடம் சுமார் 10 மைல் தூரம். இவ்வளவு தூரத்துக்கு அந்த உயிரற்ற உடல் வந்து விழுந்தது. எருமையின் ஓர் அசுரை வடிவத்தோட வாலியை எதிர்க்க துந்துபி என்னும் அசுரனை வாலி அழித்தான். காலால் எட்டி உதைத்தான். உடல் இங்கு வந்து விழுந்தது. இது மதங்க முனிவருடைய ஆசிரமம். அந்த உடல் விழுந்த வேகத்தில் இரத்த துளிகள் தெளித்தன. ஆசிரமம் புனிதத்தன்மை இழந்தது என் ரிஷி கோபமுற்றார். உடனே சபித்தார். இனி யார் இதை தூக்கி எறிந்தானோ அவன் என் ஆசிரம பக்கம் வர முடியாது. இங்கிருந்து 1 யோஜனை தூரத்துக்குள் அவன் கால் வைத்தால் உயிரற்று போவான் என்று முனிவர் சபித்தார். அதனால் தான் ராமா வாலி இந்த இடத்துக்குள் வருவதில்லை. நான் தப்பித்து மறைந்து இங்கு வாழ்கிறேன். அந்த துந்துபியை சொல்லுகிறேன். ஒரு முறை எரும வடிவத்தை எடுத்துக்கொண்டு சமுத்திரம் கடல் அரசனோட சண்டை போடுவதற்கு அறை கூவினான் துந்துபி. ததசமுத்ரோ தர்மாத்மா சமுத்தாய மகாபலஹ அப்ரவீத் வஜனம் ராஜன் அசுரம் காலச்சோதித்தம். சமுத்திரராஜன் பயந்து போய், இவனோடு நாமார் சண்டை போட நம்மால் ஆகாது. ஹே அசுரனே, நான் உனக்கு ஏற்ற எதிரியே அல்லன்.
நீ நேர ஹிமாச்சலத்திடத்தே போ. அவன்தான் தைரியம் உள்ளவன், வல்லமை உள்ளவன், அவன் உனக்கு தகுந்த எதிரியாவான், சண்டையிடு போ என்று சொல்லி அனுப்பினான். சைலராஜோ மகாரண்யே தபஸ்வி சரணம் பரம் சங்கர அஸ்வசுரஹ நாம்னா ஹிமவானிதி விஸ்ருதா. ஹிமவான், ஹிமாச்சலம்னு தலைக்கு பேர். சங்கரர் அதாவது மாமனாருங்கிற பட்டம். பார்வதி உமாதேவிக்கு தகப்பன். அப்படிப்பட்ட மலைதான் உனக்கு சகோதரியான எதிரி, அங்கு போய் சண்டை போடு. இவனும் நேரே புறப்பட்டு ஹிமாச்சலத்தை அடைந்தான். ஹிமாச்சலம் பதில் கூறிற்று. கிரேட்டு மர்கசி மாம்னத்வம் துந்துபே தர்மவத்சல ரணகர்மசு குஷலஹ தபஸ்வி சரணோஹ்யம் அகுஷலஹ. நான் சண்டை போடுவதில் சாமர்த்தியமற்றவன், ஓரிடத்தில் கெட்டியாக நிற்பேனே தவிர உன் நாட்டம் அசைந்து என்னால் சண்டை போட முடியாது. ஒன்று செய், கிந்தையில் வாலி என்னும் மகாவீரன் உள்ளான், உனக்கேற்ற வலிமை உடையவன் அவன், அவனிடத்தில் போய் சண்டைக்கு இழு. இவனும் புறப்பட்டான். எரும வடிவத்தோடே கிஷ்கிந்தாத்வாரத்துக்கு வந்தான். இந்த துந்துபியார் மயன் என்பவனுடைய பிள்ளைகள் மாயாவியும் துந்துபியும். மயனுடைய பெண்ணுதான் மந்தோதரி, அவள்தான் ராவனுக்கு மனைவி. ஆக மந்தோதரியும் இந்த துந்துபியும் கூட பிறந்தவர்கள், அண்ணனும் தங்கையுமாக இருக்க வேண்டும். துந்துபி நேரே கிஷ்கிந்தையை அடைந்தான். வாலி அப்போது தன் மனைவியரோட ஆனந்தமாக கழித்தான். துந்துபியனுடைய ஸ்வரம் கேட்டது. ஹே அரசனே, காமக்களியாட்டத்தில் ஈடுபட்டுள்ளாய், தைரியம் இருந்தால் என்னோட சண்டையிடவா. வாலி நாம மகாப்ராஜ்ய சக்கரபுத்திர பிரதாபவான் துவந்த யுத்தம் சதாதுந்தே நமுச்சேரிவ வாசவஹ நனர்த கம்பயன் பூமிம் துந்துபிர் துந்துபிர் யதா. நனர்த கம்பயன் பூமிம், வாசலிலே வந்து நின்ன துந்துபி தன்னுடைய கொம்புகளாலும் கால்களாலும் கதவை பெயர்த்தான். கோபமுற்ற வாலி வெளியே வந்தான். வாலி, தைரியம் இருந்தால் இப்போது சண்டைக்கு வா, அல்லது நீ கோழையாக இருப்பாயானால் உன் மனைவியரோட கூடி கழித்துவிட்டு அடுத்த நாள் அடுத்த மன்னனை பட்டம் சூட்டி விட்டு என்னோடு சண்டைக்கு வா. ஏன்னா நான் சண்டை போட்ட பிற்பாடு நீ உயிரோடு இருக்க மாட்டாய். அப்ப நாட்டாளம் அத்துத்தந்தான் அரசன் தேவை, ஏற்கனவே நியமித்து விட்டு வா என்று கூற, இது கேட்டு பொறுக்க மாட்டாத வாலி அப்போதே துந்துபியோடே சண்டைக்கு வந்தான். கிமரத்தம் நகரத்வாரம் இதம் ருத்வா வினர்தசே. ஏன் என் நகர வாயிலில் நின்று சண்டைக்கு அழைக்கிறாய்? நீ யார்? உன்னோட எதற்கு யுத்தம் செய்ய வேண்டும்? அப்போது இப்ப பண்ணணுமானா பண்ணு, நாளைக்கு வரணுமானா வரலாம் என்று கேலி பேசுகிறா போலே துந்துபி பேசினான். இனி பொறுக்க முடியாதென்னு வாலி பொறுதான். தன்னுடைய தந்தையான இந்திரனுடைய அருளால் தான் வாலி பிறந்தான். தன் தந்தையான இந்திரன் தனக்கு கொடுத்த ஒரு காஞ்சன மாலை, தங்கத்தால் செய்யப்பட்ட மாலை, அதை எடுத்து அணிந்து கொண்டான். ஒரு செய்தி சொல்லப்படுவது உண்டு, அந்த மாலை அணிந்து கொண்டால் யாரோடு வாலி சண்டையிடுகிறானோ அந்த எதிராளியினுடைய சக்தியில் பாதி சக்தியை வாலி பெற்று விடுகிறான் என்றும் கூறுவார்கள். அதனால தான் ராமன் நேரே சென்று பொருதாமல் மறைந்திருந்து அழித்தார் என்று கூறுவதும் உண்டு. தவேமவுக்த்வா சங்கிருத்தா மாலாம் உத்பக்ஷ காஞ்சனின் பித்ராதத்தம் மகேந்திரேண யுத்தாய விவதிஷ்டத தம் தோலயித்வா பாஹுப்யாம் கதசத்வம் அச்சேதனம் சிக்ஷேப வேகவான் வாலி வேகேனைகேன யோஜனம். சிறிது நேரம் சண்டை நடந்தது. தன்னுடைய கால்களால் துவைத்து பெரும் எருமையை அழித்தான் வாலி. பின் அதன் கொம்புகளை பற்றி சுழற்றி ஒரு யோஜனை தூரத்துக்கு தூக்கி அடித்தான். தான் திருஷ்டுவா பதிதான் தத்ர முனிஷோணித விப்ருஷா கிருத்தஸ்தஸ்ய மகாபாக சிந்தையாமாச கோன்வயம். அப்போது அந்த உயிரற்ற சரீரம் வந்து விழுந்தது, ரத்தம் துளித்தது. முனிவர் மதங்கருக்கு கோபம் வந்து, இனி இவனைச் சேர்ந்த குரங்குகள் ஏதும் இந்த மலைக்குள் நுழையக்கூடாது, உடனே வெளியே போக வேண்டும். வாலி கண்டிப்பாக இந்த மலைக்குள் வரக்கூடாது, வந்தால் அழிந்து போவான் என்று சபித்தார். ஏனாகம் சகசா ஸ்பிருட்டா சோனிதேன துராத்மனா கோயம் துராத்மா துர்புத்தி அகிருதாத்மாச்ச பாலிஷா. ஆரோ சிறியவன் அறியாமல் குற்றமிழைத்திருக்கிறான், இந்த தண்டனை அவனுக்கு போரும் என்று உள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னார். இது வாலியின் பெருமையும் வலிமையும் கூற வந்த முதல் சரித்திரம், முதல் நிகழ்வு. இதே போல மற்றொன்றும் வாலி செய்திருக்கிறான். இது இந்த துந்துபி உடலை தூக்கி போட்டது மட்டுமல்ல, துந்துபி அழித்ததல்ல. 7 பெரும் மரங்கள், அந்த மரத்தில் ஒரு மரத்தை தன் கையாலேயே தொலைத்து விடுவான் வாலி. ராமா, அந்த மரத்தை காட்டுகிறேன் வா, வாலியின் வலிமையை புரிந்து கொள்வாய் என்று சுக்ரீவன் அழைத்து போகிறான். நாமும் செல்வோம்.